வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு, தசாபுத்தி நன்றாக இருந்தும் திருமண வாழ்க்கை சோபிக்காதது ஏன்? திருமண வாழ்வு ஏன் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை? இதுதான் தலைப்பு. இப்போ இவர்கள் பிறந்த பெண், இது உங்க பெண் ஜாதகம் 8/6/1992 10:43 PM பிறந்திருக்காங்க. இந்த பெண் மகர லக்னம், ராசி பாருங்க, மகர லக்னம். லக்னத்தில் சனி, 2இல் ஒன்றுமில்லை, 3இல் ஒன்றுமில்லை, 4இல் செவ்வாய், 5இல் சுக்கிரன் சூரியன், 6இல் கேது புதன், 7இல் ஒன்றுமில்லை, 8இல் ஒன்றுமில்லை, 9இல் சந்திரன், 10இல் ஒன்றுமில்லை, 11இல் ஒன்றுமில்லை, 12இல் ராகு. இந்த பெண்ணு இப்போ நடப்பு திசை ராகு திசை, சுக்கிர புத்தி எங்கிருந்து வருகிறது? அதாவது 2023 செவ்வாய் திசை முடிந்தவுடனே. இதுதான் இங்க பிரச்சனை. ராகு திசை, அதாவது செவ்வாய் திசை 23/6/2011, 2011 இருந்து 2029 வரைக்கும் ராகு திசை. அப்போ ராகு திசை இப்பொழுது கேது புத்தி, அதாவது 11/1/2023 கேது புத்தி, ராகு திசை கேது புத்தி முடிகிறது. ராகு திசை சுக்கிர புத்தியானது 11/1/2026 அன்று வரை இருக்கிறது. இப்ப நம்ம இதோட வச்சுக்கிட்டோம். சரி, நவாம்சம் என்பது அதையும் கவனிக்கணும். அதாவது கும்பத்தில் சந்திரன், மீனத்துல ஒண்ணு இல்ல, மேஷத்துல செவ்வாய், ரிஷபத்துல ஒண்ணு இல்ல, மிதுனத்துல ராகு, கடகத்துல சுக்கிரன் குரு, சிம்மத்துல சூரியன் சனி. லக்கினம் சிம்ம லக்னம் வேற, கண்ணில ஒண்ணு இல்ல, துலத்துல ஒண்ணு இல்ல, விருச்சிகத்துல புதன், தனுசுல கேது. இது நவாம்சம். இது கவனிக்கணும். இது பெண் ஜாதகம். இப்போ ஏன் திருமண வாழ்க்கை இந்த பெண்ணுக்கு சோபிக்கவில்லை? நம்ம புரிஞ்சு பார்க்க போறோம். கவனிக்கணும். இந்த பெண் மகர லக்னம். இந்த பெண்ணு மகர லக்னம், 7க்குடையவன் சந்திரன், சூரியன் சாரத்தில். அப்போ கணவன் 9இல் இருந்தாலும் பாவ ரீதியாக 8. இந்த சந்திரன் 8ஆம் பாவத்தை இயக்குகிறது. அப்பொழுது கணவனால் கஷ்டங்கள், நஷ்டங்கள், சங்கடங்கள், வருத்தங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், கேவலங்கள், எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத விபத்துக்கள் எல்லாமே கணவனால் நல்லது நடைபெற போவதில்லை. சரி, நீ கேப்பீங்க, 7 9ல தான் இருக்குது. அப்போ கணவனால் பாக்கியங்களை அடையக்கூடியவர், கணவனால் அதிர்ஷ்டத்தை அடையக்கூடியவர், அதிர்ஷ்டமுடைய கணவன், பாக்கியம் நிறைந்த கணவன், ஒழுக்கம் நிறைந்த கணவன், முன்யோசனை நிறைந்த கணவன் அப்படி அமையவில்லையே. அப்படி இல்லையே. இதுதான் ஏன் என்றால், லக்கினமானது 24 டிகிரி தொடங்குகிறது. சனி 24 டிகிரி இருக்கிறான். லக்னம் தள்ளி போய் விழுவுது. அங்க சந்திரன் 8ஆம் பாவத்தில் விழுகிறது. அப்ப கணவனால் சுகமும் இல்லை, நிம்மதியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை என்பதை இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும்.
சரி, இது ஒரு விதி தானா, இதோட எடுத்துட்டு போனா போதுமா? கவனிக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க நம்ம தவறுகிறோம். இங்கே லக்னம் செவ்வாய் சாரம், வாழ்க்கையே போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். கவனிக்கணும். செவ்வாய் எங்கே? சுகத்தில் செவ்வாய் சுகத்தை கெடுக்க போகிறான். சுகத்தை கெடுத்துருவான். தன் சுகத்தை தானே கெடுத்துக் கொள்ளக்கூடிய எல்லா வேலையும் இந்த செவ்வாய் செய்வான். அது மட்டும் அல்ல, சனி 2 குடையவனும் செவ்வாய் சாரம். அப்போ செவ்வாய் என்பவன் நெருப்பு, வேகம், வீரியம், கோபம், ஆத்திரம், அவசரம், முன்யோசனை இல்லாதவன், சட்டென்று கொதித்தெழுபவன், பின்விளைவுகளை பற்றி சிந்திக்க முடியாதவன், சடார் என்று செய்துவிட்டு வருத்து போடுவன், இரத்தவெறி பிடித்தவன், இத்தனை குணமுள்ள இந்த செவ்வாய் சனியின் சாரத்தில், அதாவது சனியானது செவ்வாயின் சாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இது மைனஸ். செவ்வாய் நாள் இருக்கிறது மைனஸ். இதையும் கவனிக்கணும். இங்கே சூரியனும் சுக்கிரனும் செவ்வாய் சாரம். இதையும் நம்ம கவனிக்கணும். யாரு? 5 குடையவனும் செவ்வாய் சாரம், 8 குடையவனும் செவ்வாய் சாரம். கவனிக்கணும். அப்போ 5ம் 8ம் ஒன்னா இருக்கிறது. அப்போ இங்கே கவனிக்கணும். இந்த இடத்துல 7 குடையவன் சூரியன் சாரம். அப்ப சூரியன் என்பவன் யார்? அதிகார குணம் உடையவன். நான் என்ன சொல்கிறேனோ அதை தட்டாமல் கேட்க வேண்டும் என்று அதிகார குணம் விடுபவன், கட்டளை சொல் இடுபவன், பணிவு இல்லாதவன், விட்டு கொடுத்து போகும் மனம் இல்லாதவன், அப்படிப்பட்ட கணவன் தான் வருவான். இந்த பெண்ணை அதையும் கவனிக்கணும். 7 குடையவன் சூரியன் சாரம், ஆனா சூரியன் செவ்வாய் சாரம் வாங்குறான். இந்த பெண்ணை அடிப்பது, உதைப்பது, மிதிப்பது, துவைப்பது, இந்த பெண்ணின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அந்த கணவனால் மதிப்பு கொடுக்க முடியாது. சண்டை சச்சரவு, எதற்கெடுத்தாலும் மனைவியை அசிங்கப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அடிப்பது, துவைப்பது, உதைப்பது, மிதிப்பது, இந்த வேலையைத்தான் இந்த 7ஆம் பாவம் செய்யும். ஏன்? 7 குடையவன் சூரியன் என்பது மறுக்க. 7 குடையவன் சூரியன் சாரத்துல, ஆனால் அந்த சூரியனே செவ்வாய் சாரம். அப்ப அந்த செவ்வாயின் வேலை முரடனாக இருப்பான். கவனிக்கணும். இதுதான் உண்மை. முரடனாக, அதிகார குணமுடைய, பெண்ணின் உணர்வுகளுக்கும் பெண்ணின் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பே கொடுக்காத ஒரு கயவனே, ஒரு முரடனே, ஈவு இரக்கம் இல்லாதவனே கணவனாக இந்த பெண்ணுக்கு வருகிறான். அந்த செவ்வாயின் சாரம் எவ்வளவு கொடூரம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். செவ்வாயின் சாரம் அவ்வளவு நல்லதல்ல. செவ்வாய் நாங்கள் அதனாலதான் தோஷம் தோஷம் என்று நாங்கள் சொல்கிறோம். செவ்வாய் என்பது அந்த சாரத்தின் அடிப்படையில் நல்லதல்ல. கவனிக்கணும். கணவன் இந்த நிலையில் தான் வருவான். சிந்தனை, உணர்ச்சி வசப்படக்கூடிய சிந்தனை உடையவள் இந்த பெண்ணு. செவ்வாய் சாரத்துல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனை உடையவள், கற்பனையை உணர்ச்சிகரமாக வெளிப்படுத்தக்கூடியவள் இந்த பெண்ணு. காதலை உணர்ச்சி வசமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இதையும் கவனிக்கணும். ஆனால் அந்த உணர்ச்சிக்கு இந்த கணவன் மதிப்பு கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மை.
இதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கிறது. கவனிக்கணும். நம்ம அதை யாரும் கவனிப்பதாக தெரியவில்லை. சரி, இந்த புதன் கவனிக்கணும், செவ்வாயின் சாரம், அதையும் கவனிக்கணும். எத்தனை கோள் செவ்வாய் சாரம்னு கவனிங்க. இந்த வீட்டுக்குடையவனும் செவ்வாய் சாரம். எங்க இருக்கிறான்னு பாத்துங்க. எத்தனை செவ்வாய் சாரம் பாருங்க. சனியும் செவ்வாய் சாரம், சுக்கிரனும் செவ்வாய் சாரம், சூரியனும் செவ்வாய் சாரம், புதனும் செவ்வாய் சாரம். இதையும் நம்ம கவனிக்கணும். செவ்வாயின் குணம் கணவனுக்கு வெளிப்படுகிறது. அறிவாளி, ஏழுக்குடையவன் அறிவாளியாக இருந்தாலும், 9 புதன் வீடு, புத்திசாலித்தனமாக இருந்தாலும் முரட்டுத்தனம், வேகம், வீரியம், கோபம், ஆத்திரம், அவசரம், இது அத்தனையும் வெளிப்படுத்துகிறது கணவனுக்கு. அப்ப கணவன் உணர்ச்சி வசப்படுபவனாகவும், கோபக்காரனாகவும், முட்டாளாகவும், முரடனாகவும், எதற்கெடுத்தாலும் அடிப்பது, துவைப்பது, உதைப்பது, மிதிப்பது என்று மனைவியை, இந்த பெண்ணை ஈவு இரக்கம் இல்லாமல் கொடுமையாக நடத்துவது அந்த செவ்வாய். கேதுவின் சாரம் செவ்வாய். கேது என்பது வைராக்கியம், முரடன். செவ்வாய் என்பது ஈவு இரக்கம் என்பதே இல்லாதவன். அப்ப அந்த ஈவு இரக்கம் இல்லாத இந்த செவ்வாய், அந்த செவ்வாய் சாரம் எப்படி எல்லாம் பாதிப்புகளை உண்டாக்குறது, அந்த சூரியன் சாரம் எப்படி எல்லாம் பாதிப்புகளை உண்டாக்குறது, ஒரு பெண்ணின் வாழ்க்கையை எப்படி கெடுக்கிறது. உணர்ச்சிகளையே, ஒரு உணர்ச்சி வசத்தால் ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவே முடியாது. இந்த உணர்வுகள் கணவனிடம் வெளிப்படுத்த முடியாது. அது மகர லக்னமா இருக்குது. மகர லக்னத்திலே சனி இருக்குது. மந்த குணம் உண்டு, சோம்பேறி குணம் உண்டு, தாழ்மையான குணம் உண்டு, மெதுவாக செயல்படும் குணம் உண்டு, எச்சரிக்கை குணம் உண்டு, கோழைத்தனம் இருக்கும், பணிவு இருக்கும். தன் நலம் உள்ளவர்கள், தன் செயலை தானே செய்து கொள்ளக்கூடியவர்கள், மெதுவாக செயல்படக்கூடியவர்கள், அதுவும் சோம்பேறித்தனமாக செயல்படுத்தக்கூடியவர்கள் என்பதுதான் இந்த ஜாதகி. சபைக்கு உன்னவே வர தயங்கக்கூடிய பெண். ஆனால் இவன் சூரியன் சார எழுப்புடையவன். அவன் ஒரு அரசன், கொடூரன், யாருக்கும் கட்டுப்படாதவன், யாரை பற்றியும் கவலைப்படாதவன், சுயநல குணம் உடையவன். சூரியன் தான் முதல் சுயநலவாதி. ஒரு சுயநலவாதி ஒரு பெண் என்று கூட பார்க்காமல், கவனிங்க, ஒரு பெண் என்றே பார்க்காமல் அந்த பெண்ணை என்னென்ன துன்பப்படுத்த முடியுமோ அத்தனையும் துன்பப்படுத்தக்கூடியவன் அந்த கணவன். இதையும் நம்ம கவனிக்கணும். அப்பொழுது இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறது? தசா புத்தி கவனிக்கணும். சுக்கிர தசை, அதாவது ராகு தசை, சுக்கிர புத்தி. சுக்கிரன் செவ்வாய் சாரத்தில் இயக்குகிறான். 3ஆம் பாவத்தை செவ்வாய் இயக்குகிறான். 3ஆம் பாவத்தை இயக்குகிறான். அது மட்டுமல்ல, 11ஐயும் அவன் தான் இயக்குகிறான். 5ஆம் பாவத்தையும் இயக்குகிறான். தசா புத்தி இங்கே வேலை செய்யவில்லை. இங்கே தசா புத்தி வேலை செய்யவில்லை. அந்த பாவம் 7ஆம் பாவம் கெட்டுவிட்டது. 7ஆம் பாவம் கெட்டுவிட்ட போது கணவனால் இன்பம் இல்லை, கணவனால் மகிழ்ச்சி இல்லை, கணவனால் சந்தோஷம் இல்லை, கணவனால் பிரச்சனை என்பது வருகிறது. அது மட்டுமல்ல, 3 குடையோனும் 8. முயற்சி கௌரவமாக செய்யக்கூடிய பெண். அது 8ஆம் பாவம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு இயக்குவது 7.
கவனிக்கணும். முயற்சியை கௌரவமாக செய்யக்கூடியவள், முயற்சியை புகழுடன் செய்யக்கூடியவள், மகிழ்ச்சியாக அதாவது மரியாதையுடன் செய்ய முயற்சி மரியாதையாக இருக்க வேண்டும், முயற்சி கௌரவம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண். ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது இந்த 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், இந்த 3 பாவங்களும் செவ்வாய் சாரத்தில் இருக்கிறது. அந்த செவ்வாய் இந்த பொண்ணுக்கு என்ன செய்யறான்னு நீங்களே பார்த்துங்க. முக்கியமான பாவங்கள் அனைத்தும் செவ்வாய் சாரம். செவ்வாய் இந்த பொண்ணின் வாழ்க்கையை கெடுத்து விட்டான். ஆச்சுங்களா? இப்போ இந்த பெண்ணிற்கு டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இந்த பெண்ணிற்கு இருக்கிறது. ஆச்சுங்களா? ஆக இந்த பெண்ணுக்கு ஒரு நல்லவனாக, நல்ல கொஞ்சமாவது ஓரளவுக்கு இந்த பெண்ணை அனுசரித்து போகக்கூடியவனாக தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இதுதான் யதார்த்த உண்மை. பலன் சொல்றதுக்கு நம்ம அழகாக வந்துடுவோம். இப்போ நான் விளக்கணத்தை சொல்லிட்டேன். 2 குடி இலக்கணத்தில் அப்போ வருமானத்துடன் இருந்து படிக்கக்கூடிய பெண்ணு படிப்படியாக வருமானங்களை பெறக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. 3 குடி நட்டு முயற்சியினால், இளைய சகோதரர்களால், தன்னுடைய வேலை பார்க்கும் நண்பர்கள் அசிங்கம், அவமானம், கேவலம், கஷ்டம் அடையக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. 4 குடி 4 மனை இருக்கும், சொத்துக்கள் இருக்கும், அதாவது முரட்டுத்தனமான வித்தைகள் இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. அதாவது தான் நினைத்ததை தன் சுகத்தின் மூலம், தன் வித்தையின் மூலம் நினைத்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பாவமாக இருப்பாங்க. 11 குடி 4 அவர் தான். 5 குடி 5 அறிவாளி. இந்த பெண்ணு தெளிவானவர், நல்ல புரிதல் உடையவர், கற்பனை உடையவர், காதல் உடையவர், கேளிக்கைகள் உடையவர், வேடிக்கைகள் நிறைந்த பெண்ணாக இருப்பாங்க. விளையாட்டுகளில் ஆர்வமுடைய பெண்ணாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அழகை விரும்பக்கூடிய பெண், அழகை ரசிக்கக்கூடிய பெண், அழகை ஆராதிக்கக்கூடிய பெண், நறுமணங்களை விரும்பக்கூடிய பெண், இன்பத்தை விரும்பக்கூடிய பெண், மகிழ்ச்சியை விரும்பக்கூடிய பெண், சந்தோஷத்தை விரும்பக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. சரி, 8 குடி 5 சிந்தனையால், திருமணத்தால் அவமானங்களை சந்திக்கக்கூடியவராக இருப்பாங்க. அறிவால் இழப்புகளை சந்திக்கக்கூடியவராக இருப்பாங்க. சுகத்தால் இழப்பை சந்திக்கக்கூடியவராக இருப்பாங்க. திருமணத்தால் இழப்பை சந்திக்கக்கூடிய இருப்பாங்க. ஆடம்பர பொருட்களோடு வரக்கூடிய இழப்புகளை சந்திக்கக்கூடியவராக இருப்பாங்க. இது அப்ப அதிகாரம், அந்த அதிகாரத்தால் வரக்கூடிய இழப்புகள்னு சொல்லிடும். சரி, 6ஆம் புதன் அப்ப அதாவது பிரச்சனைகள் வரும், போராடக்கூடியவங்களா இருப்பாங்க, வில்லங்கங்கள் வரும், விவகாரங்கள் வரும், பகைகள் வந்து சேரும், போராட்டமான குணமுடைய பெண்ணா இருப்பாங்க, ஒழுக்கத்துக்காக போராடக்கூடியவங்களா இருப்பாங்க, முன்யோசனை அடிப்படையில் பிரச்சனை வரும், ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள், முன்யோசனை சார்ந்த பிரச்சனைகள், தந்தை சார்ந்த பிரச்சனைகள், பாக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், மேல்படிப்பு சார்ந்த பிரச்சனைகள், உயர்கல்வி சார்ந்த பிரச்சனைகள், இத்தனை இந்த பெண்ணுக்கு வரும். இதையும் நம்ம கவனிக்கணும். 7 குடிகள் என்பது ஏன்னா கணவரால் பாக்கியங்கள், கணவரால் அதிர்ஷ்டங்கள், கணவர் ஒடுக்கமுடையவர், கணவர் நியாயமானவராக இருப்பாங்க, தர்மகுணம் நிறைந்தவர் நீங்க சொல்லணும். ஆனா இங்க நடக்காது. அது 8ஆம் பாவத்தை தேய்க்கிறது, அதை விட்டுருவான். சரி, 8 குடையவன் வந்து சொல்லியாச்சு. 9 குடியினாரு அதாவது ஒழுக்கம், முன்யோசனை அனைத்து பிரச்சனையாக மாறுகிறது, ஒழுக்கம் அனைத்து பிரச்சனையாக மாறுகிறது, கௌரவமே பிரச்சனையாக மாறுகிறது, அதே சமயத்தில் ஆய்வு அனைத்து பிரச்சனையாக மாறுகிறது, தந்தைய பிரச்சனைக்குரியதாக மாறுகிறார், முன்யோசனை அனைத்து பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது, ஆன்மீகம் சார்ந்த ஆன்மீகம் அனைத்து பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது, பரந்துபட்ட சிந்தனைகள் அனைத்து பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது. 10 குடி 5 தொழிலை காதலுடன் செய்யக்கூடியவர், தொழில் சார்ந்த அறிவு நிறைய இருக்கும், தொழிலை காதலுடன் செய்ய, தொழிலை பற்றி கற்பனைகள் நிறைய இருக்கும். கவனிக்கணும். 11 குடையவனான 4 தான் நினைத்ததை தன்னுடைய வித்தின் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர், தான் வித்ததை தாயின் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவராக இருப்பாரு, தான் நினைத்ததை சுகத்தின் மூலம் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவராக இருப்பாரு. அதாவது வித்தையை முரட்டுத்தனமாக கல்வி கற்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்கன்னு சொல்லிடும். இது ஆனால் திருமணம் என்ற விஷயத்தில் கணவர் நல்லவர் அல்ல. ஏன்னா அத்தனையுமே செவ்வாசாரம், அத்தனையும் லக்னம் செவ்வாய், சனி செவ்வாய், சூரியன் செவ்வாய்,
சுக்கிரன் செவ்வாய் சாரம், புதன் செவ்வாய் சாரம், இத்தனையுமே செவ்வாய் சாரம். 7 குடையவன் சூரியன் சாரம். ஆனா அந்த சூரியன் செவ்வாய் சாரத்தில் மாட்டிக்கிட்டான். அப்ப கணவர் நல்லவர் இல்லை, கொடூரமானவர், முன் யோசனை இல்லாதவர், அதாவது பெண் என்று பார்க்காமல் பெண்ணை துன்புறுத்தக்கூடியவர் கணவராக இருப்பாங்கன்னு சொல்லிடும். அப்ப இங்க தசாபுத்தியும் சரியில்லை. தசாபுத்தி என்பது நல்லாக இருந்தாலும் செவ்வாயின் சாரத்தில் இருப்பதனால் செவ்வாய் பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டான் இந்த ஜாதகத்துக்கு. இதுதான் இங்க பிரச்சனையே. அப்ப செவ்வாயின் கொடூரத்தை என்னவென்று சொல்லுவது இந்த லக்னத்துக்கு? அவன் 4 கூடையவனும் 11 கூடையவனும் இருக்கிறான். அப்ப அந்த 4 கூடையவனும் 11 கூடையும் இருந்தும் நல்ல பாவத்தில் இருந்தும் அந்த செவ்வாயின் கொடூர குணத்தால் இந்த பெண்ணின் வாழ்க்கை சிதைந்து விட்டதே, இந்த பெண் வாழ்க்கை கெட்டு விட்டதே. இதுதான் இங்க குணத்தின் அடிப்படையில் தான் இங்க பிரச்சனைகள் வருகிறது. குணமே பிரதானமாக இருக்க வேண்டும். குணம்தான் ஒரு பெண்ணிற்கோ ஒரு ஆணிற்கோ குணத்தை பிரதானமாக பார்க்க வேண்டும். குணம் என்பது முக்கியமானது. இந்த குணத்தை பார்க்காமல் திருமணம் செய்யக்கூடாது. தடாபுடா என்று 10 பொருத்தம். இந்த 10 பொருத்தத்தால் வந்த லட்சணம் என்ன என்பது இதுதான். இந்த 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது இந்த கன்றாவித்தான். கோள்களை பார்த்து, கோள்கள் என்ற நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும், கோள்களின் குணங்களை பார்க்க வேண்டும், ராசிகளின் குணங்களை பார்க்க வேண்டும், பாகங்களின் குணங்களை பார்க்க வேண்டும். இத்தனையும் பார்க்கணும். பார்த்துட்டு தசாபுத்தியும் பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும். இந்த பெண்ணுக்கு வரும் கணவன் 8ஆம் பாவத்தை இயக்குகிறது. கணவனால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. இதன் காரணமாக இந்த பெண்ணிற்கு வரக்கூடிய வரன் அதாவது இந்த பெண்ணிடம் எத்தனை விஷயம் இருந்தாலும் இந்த பெண்ணை அனுசரித்து போகக்கூடியவனாக முடிந்தவரை இந்த பெண்ணிற்கு நாம் பார்ப்போமாக என்று சொல்லி இந்த பெண் ஜாதகம் இவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறது. திருமண வாழ்க்கை சரியில்லாமல் போனதுக்கு காரணம் இதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. இன்னும் விளக்க வேண்டியது இருக்கிறது. பலன் சொல்வதை விட யார் சாரம், கொடூரனின் சாரம் வாங்கிவிட்டது. சுக்கிரனும் கொடூரன் சாரம், சனியும் கொடூரன் சாரம், சூரியன் கொடூரன் சாரம், புதன் கொடூரமான செவ்வாயின் சாரம். இதனால்தான் இந்த பெண்ணுக்கு இந்த வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறது. பாவங்களே நல்லபடியாக இயக்கினாலும் அந்த 7ஆம் பாவம் நல்ல 8ஆம் பாவத்தோடு தொடர்பு விட்டது. அந்த 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில் செயல்படுத்துகிறது. ஆனால் 9இல் இருந்தாலும் பாவரியா 8. அதனால்தான் கணவனால் கஷ்டங்கள், நஷ்டங்கள், சங்கடங்கள், வருத்தங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், கேவலங்கள், எதிர்பாராத இழப்புகள், கஷ்டங்கள், இத்தனையும் கணவனால் துன்பங்களை அடைகிறாள் இந்த பொண்ணு. இதை நம்ம கவனிக்கணும். அதனால ஜாதகம் பார்க்கும் போது எல்லா விஷயங்களையும் கண்ணுற்று பார்க்க வேண்டும். 10 பொருத்தம் பொய் என்பதற்கு இதுக்கு ஒரு உதாரணம். இதனால்தான் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லவில்லை இந்த பெண்ணிற்கு. அதையும் நம்ம பார்க்க வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றியை அனைவரும் மறக்கக்கூடாது என்று சொல்லி வாழ்க. இந்த வீடியோவை பேசி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.